எப்தாவ பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி ஒரு சொன்ன வார்த்தையில நிக்கிற மனுஷல அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவர பத்தி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணி, அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன நமக்கு இந்த லைஃப்ல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் அத வந்து உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றேன். இப்போ எப்தா வந்து எந்த சாப்டர்ல இருக்காருன்னா, நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்துல இருக்காரு. அதுல தான் வந்து அவர பத்தி போட்டிருக்கு. ஸோ எப்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல வந்து 6 வருஷம் நியாயம் விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு 9வது நியாயாதிபதி. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டதுக்கு அப்புறம், இஸ்ரவேல் ஜனங்கள பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து நியாயாதிபதிகள எழுப்புறாரு. அதுல வந்து ஒரு 9வது நியாயாதிபதி வந்து யாரு அப்படின்னா, எப்தா. ஸோ இந்த எப்தாவ பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட்லாம் இல்ல. அவருக்கு கிளையத் அப்படிங்கிறவர் அப்பா. அம்மா வந்து ஒரு பரஸ்திரி. ஸோ பரஸ்திரியின் குமாரன் அப்படின்னு தான் இதுல வந்து போட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 11ல என்ன 1 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிளையோத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலி. அவன் பரஸ்திரியின் குமாரன். கிளையோத் அவனை பெற்றான். அப்படியே 2வது வசனம் படிச்சோம் அப்படின்னா, கிளையோத்தோட மனைவி அவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க, இவர் எல்லாருமே ஒண்ணா தான் வளர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம், அவர் அதாவது கிளையோத்தோட பசங்க வந்து இவர வந்து, உனக்கு வந்து எங்க வீட்ல சுதந்திரம் கிடையாது. ஏன்னா அவரோட பிறப்பு வித்தியாசமானது அப்படிங்கிறனால அவர் வந்து துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ இவர் வந்து கிளையத்து ஊர்ல இருந்து எங்க போயிட்டாரு அப்படின்னா, தோப் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து போயிட்டாரு. ஸோ தன்னோட சொந்த ஊர்ல இருந்து தன்னோட சொந்த மக்களாலே வந்து அவர் வந்து துரத்தப்பட்டாரு. ஓகே. அவர் வந்து அங்க போயிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, தேவையில்லாத மனுஷங்களோட இருந்தாரு. ஆனா அவர் வந்து பராக்கிரமசாலியாவே தான் இருந்தாரு. ஓகே. இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா, அவர் அங்க போய் இருந்தாரு. அந்த நேரத்துல கிளையாத்ல இருக்க இஸ்ரவேல் மக்களுக்கு பிரச்சனை. அம்மோன் புத்திரர் வந்து அவர் வந்து ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப சண்டைக்கு வராங்க. அப்போ வந்து எல்லாருமே பயந்துகிட்டு யார தேடி போறாங்க அப்படின்னா, எப்தாவ தேடி போறாங்க. ஸோ எப்தா நினைச்சிருந்தா, நான் வந்து நீங்க வந்து என்ன துரத்தி விட்டுட்டீங்க. நான் இதுல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து இருக்கலாம். பட் அவர் வந்து என்ன அப்படின்னா, சரி ஓகே. அந்த இடத்துல கிளையத்துல தான் வந்து அவர யாரு துரத்தி விட்டாங்களோ, அவங்களும் அங்க இருந்தாங்க. ஸோ எனக்கு கெட்டது பண்ண ஒருத்தங்கள நான் வந்து பாதுகாக்கணும். அது வந்து இப்ப என்னோட பொறுப்பு. ஆனா அந்த நேரத்துல கூட அவர் தட்டி கழிக்காம, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இதுல எனக்கு என்ன புடிச்ச வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து எப்தாவோட கடந்த காலம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அவர் பரஸ்திரியின் குமாரனா இருந்தாலுமே, அது வந்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. நீ உன்னோட பாஸ்ட் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டும். இப்போ ஒவ்வொருத்தருக்கு நம்ம ஒரு அடையாளம் இருக்கும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு சில ட்ராமா இருக்கும். அப்ப நான் வந்து அத வந்து ஒரு என்னோட அடையாளமா நான் வச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதனால எனக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அப்போ அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஸ்ட்ல வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மள வந்து அது நம்மளோட அடையாளமாவே நம்ம மாத்தியிருப்போம். அதே மாரி தான் வந்து எப்தாவுக்கும் இருந்துச்சு. ஆனா அத வந்து எப்தா வந்து என்ன பண்ணாரு அப்டின்னா, அவரு வந்து அத வச்சுக்கிட்டே அவர் வந்து இருக்கல. ஆண்டவர் வந்து அவர நியாயாதிபதியா எழுப்பணும்னு நெனைக்கிறப்ப, அதுக்கு வந்து அவர் வந்து கீழ்ப்படிஞ்சாரு. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளோட அடையாளத்த மாத்தணும்னு இன்னைக்கு நம்ம நெனைக்கிறாரு. நம்ம வந்து நம்ம நல்லா படிக்கல, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை இல்ல, அந்த மாரி நம்ம குடும்பத்துல நம்மள மதிக்கல. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம், ஒவ்வொரு பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு அதெல்லாம் நீங்க தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் வந்து அந்த அடையாளத்தெல்லாம் அழிச்சு போட்டுருவாரு. அவரு அவரு நம்ம குடுக்குற ஒரே ஒரு அடையாளம், நீ என்னோட பிள்ளை. உனக்கு நான் இருக்கேன். யார் இருந்தாலும் இல்லனாலும் நான் உன் கூட இருக்கேன். ஸோ நான் அததான் நம்புவேன். என்னோட அடையாளம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது. இன்னைக்கு நான் வந்து அவர தெரிஞ்சுக்கொண்டு அவரோட ரத்தத்தால மீட்கப்பட்ட பிள்ளை நான். ஸோ எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னா, இதுதான் என்னோட அடையாளம். அப்ப இந்த அடையாளத்த நம்ம தக்க வச்சுக்கணும். 2வது என்ன அப்படின்னா, ஆ நமக்கு கெட்டது ஒருத்தங்க பண்ணா கூட, கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு நம்ம கெட்டது பண்ணாம நம்மள வந்து பார்த்துக்கணும். நம்மளால நல்லது பண்ண முடியலனாலும் பரவால்ல. ஆனா மத்தவங்களுக்கு நம்ம கெட்டது மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இன்னும் அடுத்த வசனம் என்ன அப்படின்னா, ஆ 6வது வசனம் என்ன இருக்குன்னா, நீ வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்குறாங்க. அப்ப எப்தா வந்து என்ன சொல்லாரு அப்படின்னா, ஆ 9வது வசனம். அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு, கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்புக் கொடுத்தால், என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா? ஸோ அவர் வந்து அவர் குடுத்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து அவர் பாஸ்ட் எல்லாம் நினைக்கவே இல்ல. ஐயோ! நான் இப்படி ஒரு பாஸ்ட்ல இருந்தேனே, என்னோட இப்படி இருக்கே. நான் வந்து தலைவன் ஆவறதுக்கு, நியாயாதிபதி ஆவறதுக்கு தகுதியா என்ன? அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்ல. இது கடவுள் எனக்கு குடுத்திருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுல நான் என்னோட பெஸ்ட்ட குடுப்பேன். ஸோ அதே மாதிரி தான். ஒருவேளை இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நம்மளோட பாஸ்ட் அது எல்லாத்தையும் மறக்கபடி நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம தயங்கக்கூடாது.
ஐயோ! நான் இப்படி இருந்தனே! இதுக்கு நான் தகுதியா? இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா? இதெல்லாம் எனக்கு ஒத்து வருமா? அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா, பிரேயர் பண்ணுங்க. பிரேயர் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அத யூஸ் பண்ணுங்க. அதுல உங்களோட பெஸ்ட்ட குடுங்க. எப்தா மாதிரி நம்மளோட பெஸ்ட்ட வந்து அதுல குடுக்கணும். இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னா, 11வது வசனம் இருக்கும். அவர் வந்து எல்லாத்தையும் மிஸ்பாவிலே ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அவன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட இருந்து மறைக்கல. எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட வந்து அவன் சொன்னான். ஸோ நமக்கு வந்து எப்படி அப்டின்னா, எல்லாத்தையும் யார்கிட்டயா நம்ம ஒரு குளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இல்ல அம்மா, அப்பா யார்கிட்டயா நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ற மாதிரி, நம்ம இத வந்து அவர் வந்து ஆண்டவர் கிட்ட ஷேர் பண்ணாரு. அதே மாதிரி தான் நம்மளும். நமக்கு இன்னைக்கு என்ன நல்லது, கெட்டது எது நடந்தாலும் அத ஆண்டவர் கிட்ட ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, சில நாளைக்கு நமக்கு நம்ம நெனச்சது நடக்கலங்கிறப்ப ரொம்ப அழுகையா வரும். இன்னைக்கு பிரேயர் பண்ணவே நமக்கு தோணாது. அந்த மாதிரிலாம் இருந்தா கூட அழுங்க ஃபர்ஸ்ட்டு. ஒரு 10 நிமிஷம் நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு கோவமா இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுவேன். அழுதுட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து பிரேயர் பண்ணுவேன். பிரேயர்னா என்ன ஒரு புலம்பல் தான். ஓகே. எனக்கு இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு எனக்கு பலன குடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணோம். அதே மாதிரி தான். நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட மிஸ்பா அப்படின்னா வாட்ச் டவர். அதாவது எனக்கும் உங்களுக்கும் ம் எப்படி சொல்றது? ஆண்டவர் தான் நம்மளோட வாட்ச் டவர். ஸோ அவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லணும். இது வந்து இன்னொன்னு. இது வந்து எனக்கு அவர்ட்ட புடிச்ச கேரக்டர். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அடுத்த வசனம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல என்ன அப்படின்னா, ஆக்சுவலா எப்தாவ எதுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, நீ வந்து எங்களுக்காக போய் யுத்தம் பண்ணு அம்மோனியர் கிட்டன்னு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவரையும் வந்து சேனாதிபதியா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவர் வந்து எடுத்த உடனே போய் அப்படியே அம்மோன் புத்திரர்ட்ட சண்டை போடல. ஃபர்ஸ்ட் அவர் வந்து கேட்டாரு. அம்மோன் புத்திரர் கிட்ட ஆள் அனுப்பி, "என்னப்பா உனக்கு பிரச்சனை? எதுக்கு எங்ககிட்ட சண்டைக்கு வர?" அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டாரு. ஸோ இப்போ எப்படின்னா, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நான் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக அவரு டைரக்ட்டா போயி சண்டை போட்டுருக்கலாம். சண்டை போட்டு நல்ல பேர் கூட வாங்கியிருக்கலாம். ஆனா, அவர் அதெல்லாம் பண்ணல. ஒரு இடத்துல யோசிச்சாரு. நம்ம போறது கரெக்ட்டா? யுத்தம் பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி அவனோட சைடு என்ன? அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ இதே மாரி தாங்க. நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே சில சமயம் நம்ம ஒருத்தவங்கள வந்து ரொம்ப எதிரியா பார்ப்போம். அப்போ அந்த எதிரியா பார்க்கறது கூட ஒருவேள நம்மளோட அசம்ப்ஷனா தான் இருக்கும். ஆனா அவங்க கிட்ட போயி என்ன பிரச்சனை? ஏது? எதுக்காக இப்படிலாம் நடந்திருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க பேசுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தோம் அப்படின்னா, அந்த ரியாலிட்டி என்ன? அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். அ எனக்கெல்லாம் ஒரு ஒரு கெட்ட சுபாவம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, உடனே நான் வந்து அவங்களுக்கு ஒரு முத்திர குத்திருவேன். ஐயய்யோ! நமக்கும் இவங்களுக்கும் செட் ஆகாது. இவங்க கூட நம்ம இருக்க ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஆனா நம்ம அத பேசி சரி பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம எடுத்தோனே யாரையுமே வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சிராம, கொஞ்சம் யோசிச்சு அவங்க சைட்ல என்ன இருக்கு? அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி? அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பேசி, அத வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதா இருந்தாலும் முடிவு பண்ணணும். இதுல இருந்து எப்தா வந்து அவர் நெனச்சிருந்தா, இவங்க நம்மள கூட்டிட்டு வந்துட்டாங்க. சண்ட போட்டு நல்ல பேர் எடுத்துடலாம். அப்படிலாம் அவர் நெனைக்கல. ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. இவங்க சொன்னத மட்டும் கேட்காம, அம்மோனியர்கள் ஏன் இத பண்றாங்கன்ட்டு அம்மோனியர்கள் கிட்ட வந்து அவர் கேட்டாரு. கேட்டுட்டு அவங்க சொன்ன விஷயம் வந்து அவருக்கு கரெக்ட்ன்னு படல. நான் வந்து அ நீ நான் உனக்கு நல்லது தான் பண்றேன். ஆனா நீ எனக்கு வந்து அநியாயம் பண்ற. அப்ப கடவுளே வந்து அதாவது கர்த்தரே வந்து நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போருக்கு போவாரு. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த அம்மோனியருக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாரு. ரிப்ளை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் அந்த அ சிவந்த சமுத்திரத்த பிளந்து வந்ததுலருந்து கடைசி வரைக்கும் உள்ள எல்லா ஹிஸ்டரியும் அவர் வந்து சொல்லுவாரு. ஸோ ஒரு லீடர் அப்டின்னா, ஏனோ தானோன்னு இல்லங்க. சண்ட போடுறதுக்கு மட்டும் லீடர் கிடையாது. நம்ம மக்களோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பொறுப்பு. நம்ம ஆஃபீஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட சின்ன சின்ன எந்த காரியங்களா இருந்தாலும், அதுல எல்லாத்துலயுமே நம்மளோட பெஸ்ட்ட குடுத்து, அத பத்தி எல்லா விஷயமும் இன் அண்ட் அவுட் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப ஆஃபீஸ்ல ஒரு எக்ஸெல் வேலையே நம்ம குடுத்தா கூட, நான் போய் இத பண்ணவா அப்படிலாம் இல்ல. அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வேலைய நம்ம குடுத்தா, அத அவங்க கிட்ட குடுத்தா அவங்க பார்த்துப்பாங்க. அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் நம்ம வந்து கெயின் பண்ணணும். அந்த மாதிரி தான். இப்ப சின்ன சின்ன ஊழியங்களா இருந்தா கூட, அதுலயும் நம்மளோட பெஸ்ட்ட குடுக்கணும். அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எதையுமே ஏனோ தானோ அப்படிலாம் இதுல வந்து எப்தா வந்து பண்ணவே இல்ல. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஒரு லீடரா எல்லா விஷயங்களையும் அவர் கேட்டு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பண்ணாரு. அதே மாரி தான் நம்மளும் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து எடுத்தோனே முடிவு எடுக்கக்கூடாது.
எல்லாத்தையும் வந்து முன்னாடி என்ன நடந்துச்சு அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஆண்டவர் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ இது நல்லா இது எனக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவர் வந்து போருக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அவர் அழகா ஒரு பொருத்தனை பண்ணுவாரு. அது ஒண்ணுதான். 30வது வசனம் யாராவது வாசிக்க முடியுமா? நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம். ஹலோ, ரீட் பண்றேன்க்கா. 11:30. 11:30. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக்கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது, என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு பொருத்தனை அப்படிங்கிறது எப்போ பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு நிதானமா இருக்கிறப்பதான் பண்ணணும். நம்ம எப்போ பொருத்தனை பண்ணுவோம்னா நான்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இல்லைன்னா ரொம்ப துக்கத்துல இருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளோட எமோஷன்ஸ் தான் அதிகமா இருக்குமே தவிர அத ரியாலிட்டி நமக்கு புரியாது. இவரும் ஏதோ ஒரு பீக்ல எமோஷன்ல இருந்து ஒரு பொருத்தனை அவர் பண்ணிட்டாரு. ஆனா அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவருக்கு வேற பசங்களே கிடையாது. அந்த ஒரே ஒரு பொண்ணு தான். அவர் வந்து பொருத்தனை பண்ணிட்டு போறாரு. நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு ஆப்போசிட்ல எது வருதோ ஃபர்ஸ்ட் அதை வந்து நான் சர்வாங்க தகன பலியா கொடுக்குறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அம்மோன் புத்திரர் கிட்ட போய் போரிட்டு ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டு திரும்ப வர்றப்ப பார்த்தா அவருக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் யார் வரானா அவங்களோட பொண்ணு தான் டான்ஸ் ஆடி அவர் வந்து வெல்கம் பண்றாங்க. அப்ப அதை பாக்குறப்ப அவருக்கு வந்து அவ்வளோ அழுக. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கு. அந்த ஒரு குழந்தையும் இப்போ சர்வாங்க தகன பலியா கொடுக்கணும் அப்படின்றப்ப அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு இதுல அந்த வார்த்தையை விட்டா கூட ஸ்டில் அவர் வந்து அந்த இடத்துல நின்னாரு. நம்ம வந்து நிறைய தடவை ஆண்டவர் வந்து வாக்கு மாறாதவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுமே நம்ம கொடுத்த வாக்குல மாறாதவங்களா இருக்கணும். ஏன்னா நம்மளுமே ஏசப்பா பிள்ளைங்க. அப்பாவோட குணம் பிள்ளைங்களுக்கும் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு சில நேரத்துல வாக்கு கொடுத்துட்டு சாரி ஏசப்பா என்னால இதை பண்ண முடியாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நேரம் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவேன். ஆனா என்னால ஒரு சில வாரம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. ஃப்ரைடே ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனா என்னால அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்ட்டு. ஆனா எனக்கு இந்த எப்தாவோட இதை படிச்சு எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுல வந்து அவர் நின்னாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுமே நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை வாக்கு மாறாதவன் சொல்ற மாதிரி நம்மளோட வாக்கு ஆண்டவர் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலயும் நம்ம மாறக்கூடாது. அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது. அதாவது வாக்கு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இதை நம்மளால பண்ண முடியுமா முடியாதாங்கிறத பொறுமையா இருந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் வாக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொருத்தனையில இருந்து தவறவே கூடாது. இது வந்து நான் ஆண்டவர் கிட்ட மட்டும் சொல்லலைங்க. நம்ம கூட இருக்க சக மனுஷங்களுக்குமே நம்ம வந்து சொன்ன சொல்ல காப்பாத்தணும். இப்போ சொன்ன சொல்ல வந்து ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை அதை வந்து நடத்துறது வந்து வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்னு நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஏன்னா தானோன்னு எந்த இடத்துலயுமே இருக்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் 5 மணிக்கு வரோம் அப்படின்னா அந்த 5 மணிக்கு நம்ம அங்க இருக்கணும். அது வந்து நம்மளோட பஞ்சுவாலிட்டி. இன்னொன்னு அவங்களோட டைமை நம்ம மதிக்கிறோம். இத மாதிரிதான் சக மனுஷங்க கிட்ட நம்ம இருக்கணும். ஆண்டவர் கிட்ட எல்லாத்துக்கும் மேல நம்மளும் வாக்கு மாறாதவங்களா இருக்கணும். ஸோ அது வந்து எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை வந்து அவர் பொண்ணு கிட்ட சொல்லி அவர் ரொம்ப அழுவாரு. அப்ப கூட அந்த பொண்ணு வந்து அவர் எதிர்த்தே பேசல. சரி, அது அந்த வசனம் நான் சொல்றேன். 36வது வசனம் யாராவது வாசிங்களேன். அப்பொழுது அவள் வாசிமா. அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பாத்தீங்களா, அவ வந்து அவங்க அப்பாவை திட்டல, கோச்சிக்கல, எதுவுமே அவ பண்ணல. அப்போ அவ எந்த அளவுக்கு ஆண்டவரோட வார்த்தையை அவர்கிட்ட சொல்லி வளர்த்திருந்தா அந்த பொண்ணு ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு அந்த வார்த்தைக்கு அவ அவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்திருப்பா. ஆண்டவருக்கு வந்து அவ அவ்வளவு பெரிய கனத்தை கொடுத்திருப்பா. அப்போ இது எப்படி அப்படின்னா நம்ம நம்ம வந்து ஒருவேளை ஆவிக்குரிய வகையில யாருக்காவது
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வசனங்கள வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிக் குடுக்கணுங்க. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, அதுல வந்து ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும் அப்படிங்கிறது, அதையும் நம்ம கத்துக்கணும். அத மாரி நம்ம மத்தவங்களுக்கும் அத மாரி இப்போ சில பேர் வந்து எனக்கெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் மதர், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லிக் குடுக்குறது வந்து எனக்கு அப்படியே மனசுல பதியும். அந்த மாரி நீங்களும் யாருக்காவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரோல் மாடலா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன வாக்குப்படி நடக்கிற மாதிரி, அவங்களுக்கும் வந்து கர்த்தருடைய வார்த்தைய அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா போதிக்கணும். அந்த நான் அந்த பொண்ணு இடத்துல இருந்தா என்ன கண்டிப்பா அப்பாவ எதிர்த்து நம்ம பேசியிருப்போம்ல. என்ன ஏன் இதுல பண்ண? அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த பொண்ணு அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பாவையோ, இல்ல ஆண்டவரையோ பேசவே இல்ல. ஒருவேள எப்தா நெனச்சிருந்தா, நான் தெரியாம பொருத்தனை பண்ணிட்டேன். நான் மன்னிச்சுருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேள ஆண்டவர் மன்னிச்சிருந்தாரா? எனக்கு எனக்கு அதெல்லாம் தெரியல. அவர் உண்மையிலேயே பலியிட்டாரா? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அது தெரியல. அ பட் நம்ம வந்து எப்பவுமே ஒரு வார்த்தைய விட்டோம் அப்படின்னா, அந்த இதுல வந்து கரெக்ட்டா வாக்கு மாறாதவங்களா நம்ம இருக்கணும். அது வந்து எப்தாவோட லைஃப்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.